தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது 10 நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன் அண்ட் கேட்ஜெட்ஸ் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத பல கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம தமிழ் மொபைல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, கார் கீ ரியர் வியூ. பொதுவாகவே 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும் கண்டிப்பாக மிரர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். பட் சைக்கிளுக்கு நம்ம பெரும்பாலான கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த ஒரு கார் கீ ரியர் வியூ அந்த ஒரு எம்டி பிளேஸை ஃபில் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கார் கீ ரியர் வியூ கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சைக்கிளுடைய டவுன் பார், அதாவது ஹேண்டில் பார்க்கு கீழே வரக்கூடிய டவுன் பாரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் தேவைப்படுற நேரம் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிட்டாச் பண்ணிக்கலாம், கையோடையே எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்ஜெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சைக்கிளுக்காகவே மட்டும் இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் மட்டுமே தனியாக போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். இல்லனா நம்ம சேனல்ல கேட்ஜெட்ஸ் அண்ட் நியூ டெக் இன்வென்ஷன் தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய எக்கச்சக்கமான வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நியூ டெக்னாலஜி இன்வென்ஷனும் அந்த ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க பார்த்து நிறைய வித்தியாசமான கேட்ஜெட்டை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சைக்கிளிங் கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் லாங்கா சைக்கிளிங் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சைக்கிளிங் ஸ்கில்ல வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், சைக்கிளிங் வந்து நான் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு பண்றேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ரியர் வியூ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை பற்றின அதிகமான தகவல் அண்ட் பைலிங் உங்களுக்கு தேவைப்பட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஃபேன் ஃப்ரை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஃபேனில் இருக்குது. இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஃப்ரீ மோட்லையும் யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தா இது ஒரு ட்ரோனாகவும் ஒர்க் ஆகும். ஆமாம், ட்ரோன் சுற்றிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஃபேனும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இதனால நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீ மோட்டில் உங்களுக்கு ஃபேஸுக்கு தேவையான காற்று இதில் நீங்கள் வரவழைச்சிக்கலாம். அதை தவிர இது ஒரு ட்ரோனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் கூட பேர் பண்ணி இதை வந்து ட்ரோனாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் கொடுத்துருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பேங்க் கொடுத்திருக்கிறதுனால உங்களுடைய மொபைலுக்கும் நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூனிக்கான அண்ட் டிஃபரெண்டான ஒரு கேட்ஜெட். அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் நிறைய வசதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு போர்ட்டபிள் ஃபேன், அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரோன் கேமரா. ஆமா, இதுல இன்பில்டா கேமராவும் கொடுத்திருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பவர் பேங்காவும் ஒர்க் ஆகும். 3 விண்ட் மோட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது 3 உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்க ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீ மோட்ல இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு காத்தும் வந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான கேட்ஜெட். இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸை வச்சு மோஷன் சென்சாரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, சீட் ஜாக். நீங்கள் பொதுவாகவே பிக்னிக், கேம்பிங் அண்ட் ட்ரெக்கிங்லாம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே ஒரு பம்ப் தேவைப்படும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் இன்பில்டாகவே பம்ப் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேட்ஜெட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதில் கொடுத்துருக்க அந்த இன்பில்ட் ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே அந்த ஏர் பம்ப் டோட்டலாக இதில் ஏர் ஃபில் பண்ணிடும். இதனால் நீங்கள் தனியாக ஒரு பம்பை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப 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 யூனிக்கான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேம்பிங் இல்லைன்னா ட்ரெக்கிங் போகிறவங்களா இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்டோர்ஸ்லையும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட்டும் கூட. இதை பற்றின அதிகமான தகவல் அண்ட் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, ஏர்ஃபிட். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அத்லெட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேட்ஜெட் தான் இந்த ஒரு ஏர்ஃபிட் அப்படின்ற கேட்ஜெட். ஸோ அத்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மூச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ உங்களுடைய பிரீத்திங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கேட்ஜெட் வரைக்கும் உங்களுடைய பிரீத்திங்கை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டில் பிரீத்திங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து தம் பிடிச்சு நீங்கள் வந்து உங்களுடைய கேமில் சக்ஸஸ் மூவ் பண்றதுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தனியா ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கேட்ஜெட்டை உங்களுடைய மவுத்ல வச்சு நீங்க எந்த அளவுக்கு மூச்சை வந்து ட்ரெயின் பண்றீங்க அப்படின்றத ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கான தனியா பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா உங்களுடைய அனலிட்டிக்ஸ் நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அடிஷனல் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய பிரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு கேட்ஜெட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேட்ஜெட்டை பத்தின அதிகமான தகவல் பைலிங்ல உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, ஃபார் மீ லைஃப்.
ஆக்சுவலாக அது ஒரு ஹைடெக் இன்வென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு இன்வென்ஷன் தனி ஒரு மனுஷனுக்கு தான் யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்வென்ஷன் அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ இந்த ஒரு இன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய பாடியை வந்து நீங்கள் ஃபிட்னஸாக வச்சுக்க என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் எடுக்கணும், என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வடிவில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்பில்டாக அந்த ஒரு கிளாஸ்லேயே இருக்கிறது. ஸோ உங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம், அதில் இருக்க ஹியூமனையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் நிறைய ட்ரைனிங் வந்து யோகாஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் மெடிடேஷனுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அதிகமான தகவல் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 6, டைவ் ரைட். ஆக்சுவலாக அண்டர் வாட்டருக்குள்ளே நீங்கள் போயிட்டு நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனியாகவே ஆக்ஷன் கேமரா இருக்குது. அதுக்கான ஸ்பெஷலான நிறைய கேமராஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் என்னுடைய மொபைல் மூலமாகவே நான் வந்து கேமரா வந்து ஷூட் பண்ணிக்கணும், கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு ஹைடெக் கேட்ஜெட் தான் இந்த ஒரு ட்ரைவ் ரைட். இது எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் செட் ஆகும். ஸோ ஆப்பிள் மொபைலேருந்து ஷியோமி, சாம்சங் இந்த மாதிரி நிறைய மொபைலுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான கேட்ஜெட் இது. அண்டர் வாட்டருக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த ஒரு ஃபாக் வந்து கண்ணாடியவோ இல்லை கேமராவையோ க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இதில் இன்பில்டாகவே ஹீட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும். குறிப்பாக இதுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்க அப்ளிகேஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு கேட்ஜெட் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக நீங்கள் எவ்வளோ டெப்த்துக்குள்ளே போயிருக்கீங்க, அதாவது எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ ஆழம் வர நீங்கள் போகலாம், அது மட்டும் இல்லாமல் டைவிங் டைம், அதாவது தண்ணிக்குள்ளே நீங்கள் இந்த கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே. இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றினா இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்பர் 7, டைல் 5 AR கேமிங் சிஸ்டம். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு கேமிங்கான டெக்னாலஜியும் நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் கேமிங்லாம் நிறைய நம்ம மொபைல் மூலமாகவே ப்ளே பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு டைல் 5 ஏஆர் கேமிங் சிஸ்டம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்கான அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதுக்கு பிரத்யேகமாக ஒரு 3D கிளாஸ் கொடுக்குறாங்க, அதாவது ஏஆர் கிளாஸ் கொடுக்குறாங்க. அந்த ஏஆர் கிளாஸை யூஸ் பண்ணி இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த போர்டு மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வேறு நாட்டில் இல்லை வேறு இடத்துல இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இந்த ஒரு கேமிங் சிஸ்டம் மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஆர், அதாவது ஆர்குமெண்டட் ரியாலிட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ் இதில் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா சென்சார் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலும் இதில் அவைலபிளாக இருக்குது. இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிளாஸஸை நீங்கள் வேர் பண்ணிட்டு விளையாடும் போது தான் அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி விளையாட முடியும். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த ஒரு போர்டுக்கு நிறையவே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றின, இந்த ஒரு இன்வென்ஷனை பற்றின அதிகமான தகவல்கள் அண்ட் பை லிங்க்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக கேமிங்கான அடுத்த லெவல் இன்வென்ஷன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எனக்கு ரொம்ப 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 ஒரு பிடிச்ச இன்வென்ஷன் கூட. நம்பர் 8, எனிவேர் ஃபோன் பேட். ஆக்சுவலாக நம்மளுடைய மொபைலில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பிசி கூட கனெக்ட் பண்ணுவீங்க, இல்லைனா உங்களுடைய ஸ்க்ரீனை மிரர் பண்ணுவீங்க, இல்லை ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் இதுக்காகவே உங்களுடைய ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தனியாக பிசி வேணாம், லேப்டாப் வேணாம், நான் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பண்ணால் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பர் கேட்ஜெட் தான் இந்த ஃபோன் பேட். இந்த ஃபோன் பேட் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி கேபிளை ஃபோன் பேடில் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் பண்ணுற எல்லா வேலைகளுமே இதில் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்டாக கேமராவும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால சின்ன ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை பெரிய ஸ்க்ரீனில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதை பற்றின அதிகமான தகவல்கள் அண்ட் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 9, வேக்யூம். நம்ம எங்கேயாவது லாங்காக போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டூர் போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூட்கேஸ்க்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இந்த ஒரு கேட்ஜெட் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் இதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் அப்படின்ற கேட்ஜெட் மற்ற கேட்ஜெட்டை விட உங்களுக்கு 90 செகண்ட்லேயே வேலையை முடிச்சு கொடுக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆக்சுவலாக அதோடைய ஒர்க் என்னென்னு பார்த்தா இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கில் உங்களுடைய ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வேக்யூம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து அதிகமான ஸ்பேஸை வந்து
கன்சியூம் பண்ணுறத ரொம்ப சின்ன ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஒரு பேக்கியூமை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் இன்னுமே நீங்கள் அதிகமான பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டேரெக்டாக பவர் லைன் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்கில் கூட நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வேக்யூம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. இது ஃபுட்டை கூட வேக்யூம் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வேக்யூம்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஒரு ஏர் இன்ஃப்ளேட்டர் கூட. அதாவது உங்களுக்கு தேவையான இடங்களில் ஏர் தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஏரை ரீஃபில் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் பாயாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பால்ஸ் இருக்குது, வாலிபால், ஃபுட்பால், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏர் ரீஃபில் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாப் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பொதுவாக செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றின அதிகமான தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெக்னாலஜியில் நிறைய வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ அதில் இதுவும் ஒரு சூப்பர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10, பிரிண்ட் பென். ஆக்சுவலாக நம்மளுடைய நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன் அண்ட் கேட்ஜெட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரிண்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் ஹியூமனுடைய ஸ்கின்ல பிரிண்ட் பண்ணுறது கூட நிறைய பிரிண்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த ஒரு பிரிண்ட் பெண்ணும் நம்மளுடைய ஹியூமன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹைடெக் பிரிண்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பிரிண்டரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எந்த ஒரு கலரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெம்பரரி டேட்டூஸை கூட இந்த ஒரு பிரிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரத்யேகமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணுற டிசைனை டேரெக்டாக ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமா இந்த ஒரு பிரிண்டருக்கு சேஞ்ச் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ற நினைக்கிற இடத்துல ரொம்பவே ஈஸியா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட்டும் கூட. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தின அதிகமான தகவல்கள் பைலிங் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு ஃபைனலான வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தா இந்த 10 நியூ டெக் இன்வென்ஷன் அண்ட் கேட்ஜெட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சது எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைல் 5 AR கேமிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.